எதுக்கு? நம்முடைய கவனத்தை அவன் மேல வைக்க முடியாது. அதான் அவர் சொன்னாரு, மனுஷன் அப்பத்தினால மாத்திரம் கிடையாது, என் கவனம் சோறு மேல நினைச்சு போற. தேவன வாயிலிருந்து புறப்படுற ஒவ்வொரு வார்த்தையிலும் அவன் ஜீவிப்பான். என் கவனம்லாம் தேவன வார்த்தை மேல இருக்குது. அது மேலே வைக்க முயற்சி செய்யறான். அதனாலதான் பிரியமானவர்களே, நம்ம சுத்தி நடக்கிற காரியங்கள்லாம் வந்து சும்மா நடக்கல. நம்முடைய கவனத்தை அவன் பக்கமா இழுக்க முடியாது. ஏவன் வயிற்று வலியை கொண்டு வருகிறான் அவன் தான், தலைவலியை கொண்டு வருவான் அவன் தான், பிரச்சனை கொண்டு வருவான் அவன் தான், தொலைல கொண்டு வருவான் அவன் தான். ஆனா இதெல்லாம் கண்டுக்காம அப்படியே ஓவர்லுக் பண்ணிட்டு போன வச்சுங்க, அவன் தோத்து போயிட்டான். அவன் 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 பண்ற காரியங்கள் மொத்தம் நம்ம இழுக்கப்பட்டு அதை நம்ம யோசிக்க ஆரம்பிச்சோம் வச்சுங்க, அவ்வளவுதான். மருத்துவமனைக்கு போறீங்க, ஏதோ டெஸ்ட் எடுக்கிறீங்க, அந்த டெஸ்ட் ரிப்போர்ட் கொடுக்குறாங்க. அந்த டெஸ்ட் சொல்லுது ரொம்ப சீரியஸ் வருது. நீங்க என்ன பண்றீங்க? அந்த சீரியஸ் அந்த டெஸ்ட் எடுத்துன்னு போயிட்டு வீட்டுல உட்காந்துக்கணும், கதவு சாத்திக்கணும், யாருக்கிட்ட பேசாம அந்த டெஸ்டே பாத்துக்கணும், அப்படியே கண்ணை மூடிக்கணும். எந்த அளவுக்கு போயிடும் தெரியுமா? ஒரு காஃபின் பாக்ஸ் நம்மள வச்சு நம்மளை சுத்தி எல்லாம் சொந்தக்காரங்க நிக்கிற மாதிரி, அப்படியே எல்லாமே என்று பாட்டு பாடுற மாதிரியும், அப்படியே நம்மளை பத்தி பிரசங்கம் பண்ற மாதிரி அங்க ஒரு செய்தி நம்மளே காதுல கேட்கற மாதிரியும், நம்மள அங்க வந்து தூக்கின்னு போற நம்மளை புதைக்கிற மாதிரியும், எந்த அளவுக்கு போய் அப்படியே போயாச்சு. அந்த நேரத்துல ஜெபம் பண்ணா கர்த்தர் விடுதலை கொடுப்பாரு. அவனோட நோக்கம் நம்முடைய நேரத்தை அவன் திருட வேண்டும், அவனுடைய நம்முடைய கவனத்தை அவன் இழுக்க வேண்டும். அதான் பிரியமானங்களே, வியாதிகள் வந்தாலும் சரி, தொல்லைகள் வந்தாலும் சரி, பிரச்சனைகள் வந்தாலும் சரி, எது வந்தாலும் சரி கண்டுக்கூடாது. அதெல்லாம் தானா போயிடும். அதெல்லாமே நம்முடைய திருவிழா எவ்வளவு எளிமையா நம்ம கத்து கொடுத்துருக்கா பாருங்க. இந்த பெந்தகோஸ்தேக்காரங்க ஜாமன் போனா நம்ம திருவிழா கண்டுக்காதெல்லாம் போயிடுன்றாரு. இதுக்கு மேல என்ன சொல்லிக் கொடுக்க முடியும்? அதுதான் நம்முடைய பலவீனங்களை பரிதபிக்கக்கூடிய பிரதான ஆசிரியர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பூமியில வந்தார். அதுக்குள்ளாக போய்தான் அவர் சொன்னார். அவர் சொல்றது இவரும் சொல்றாரு. கண்டுக்க கூடாது, என்ன பண்ணாலும் கண்டுக்க கூடாது. காலையில சர்ச்சுக்கு பைபிள் எடுத்து வரும்போது தான் பேய் பேசுவான். பெரிய உத்தம பேசலையா? போயிட்டாரு, செஞ்சதெல்லாம் இவரு இது பெரிய பரிசுத்தவான் இவரு. போறாரு, உடனே நம்ம என்ன பண்ண, சட்டத்தை வெளியே விட்டு பைபிள் தூக்கி பாக்கெட் போடணும், அப்படியே வண்டி திருப்பின்னு போயிருது. அதெல்லாம் பண்றோம் அவன் தான். நீங்க அதே மீறி வாங்க. ஆமா நான் பாவிதான், ஆமா நான் தவறு செய்தவன் தான், ஆமா நான் பொல்லாதவன் தான், ஆனா என்னை சரிப்படுத்தி விட நாங்க போகிறேன். நான் அங்க வந்து சரிப்படுத்தாம வீட்டுக்கு போய் என்ன பண்ண போறோம்?